ஓகே, இப்போ வந்து நம்ம தேர் திருவிழா பத்தி பேசுறதுக்காக ரொம்ப ஆர்வமா ஒரு பாட்டியம்மா வந்திருக்காங்க. பேசலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. மாரியம்மாள். விஸ்வநாத நகர்ல இருந்து நரசிங்கநல்லூர் கிராமத்துல இருந்து வந்திருக்கிறேன். இந்த வருஷம் தான் எனக்கு ரொம்ப ஃப்ரீயா இருக்கு. இவருடைய ஆட்சி நல்லா பிடிச்சிருக்குது. விஜய் மீண்டும் வரணும். ஆமா, மீண்டும் வரணும். 2 ஆட்சி நாங்க விட்டுட்டு இவரை பிடிச்சிருக்கோம். சோசப்பு விஜய் ஆட்சி வந்து எதனால வந்து நீங்க இவ்வளவு தூரம் விஜய் சார் முதலமைச்சர் சொல்றீங்க? எனக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் கொடுக்காங்க ஆர்எஸ் முருகன். அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃப்ரீயா வந்து 10 நிமிஷத்துல பஸ் போவதுக்கு பல லேட் ஆகி போவேன். தேர்தலுடைய தேவைகள் என்னென்னங்கறத புரிஞ்சு எல்லாருக்கும் ஈஸியா பண்ணி கொடுக்குறாங்க இல்லையா? எல்லாமே நல்லா செய்வாங்க. அந்த 1 வருஷத்துக்குள்ள எல்லாமே அவங்க என்னென்ன இது கோரிக்கை கொடுத்தாங்களோ அதெல்லாம் செய்வாங்க. முதலமைச்சர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வெரி குட், தேங்க்யூ. ஓகே, இப்ப நம்ம தேர் திருவிழா பத்தி பேசுறதுக்காக ஒரு ஃபேமிலி நம்ம கூட இருக்காங்க. பேசலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. மகாலட்சுமி. ரொம்ப லேட்டா நான் மகாலட்சுமி இன்னைக்கு பாத்திருக்கேன். எங்க இருந்து வரீங்க? அத்திமேடு ஒரு கிராமத்துல இருந்து வரோம். அது எங்க இருக்கு? என்ன படிக்கிறீங்க? 8th. இங்க தேர் திருவிழா இதுக்கு முன்னாடி பாத்திருக்கீங்களா? வந்திருக்கோம். செல்வ பார்வதி. நீங்க என்ன படிக்கிறீங்க? 10th. நீங்க எல்லாரும் சேர்ந்துதான் தேர் பாக்குறது இல்லையா? ஆமா. தேர் இழுக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்களா? ஆசைப்பட்டிருக்கீங்க. இழுத்துருக்கீங்களா நீங்க? என் பேர் மீனா. நான் நரசிங்கநல்லூர் பக்கம் அத்திமேடு கிராமத்துல இருந்து வரேன். நான் வருஷம் இந்த தேரை ரொம்ப பாக்கிறதுக்காக வருவேன். எனக்கு சிவனை வந்து ரொம்ப பிடிக்கும். அவரு நெல்லையப்பர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னுடைய பேர் மகாலிங்க சாசாவோடனால என் மகளுக்கு மகாலட்சுமிங்கிற பேர் விட்டுருக்கோம். அதனால எனக்கு எப்பவுமே நெல்லையப்பர் காந்திமதி அம்மனை நான் அடிக்கடி இங்க இந்த டவுனுக்கு வருவேன், அடிக்கடி கும்பிடுவேன். அதனால நான் தேரோட்டத்தை எப்பவுமே மிஸ் பண்ணாம பார்ப்பேன். அது போக எனக்கு தலைவர் விஜய் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சூப்பர் ஸ்டாரா இருக்கிற விஜய் வந்து நான் வீட்டுல இருக்கும்போது எல்லா விஜய் படம் நிறைய பாத்திருக்கேன். எனக்கு விஜய் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் விஜயோட ரசிகர். சிவனுடைய பக்தர், நம்ம சிஎம் விஜய் சாருடைய ரசிகர் கூட இல்லையா? ஓகே ஓகே. சோ இந்த வருஷம் தேரோட்டத்துல வந்து உங்களுக்கு என்னெல்லாம் வந்து வித்தியாசமா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாவது நான் போன வருஷம் வந்ததை விட எல்லாமே கொஞ்சம் நல்லாவே அழகா புதுசாவே எல்லாமே இருக்கு. பாக்குறதுக்கு நல்லா இருக்கு, விரும்பி வாங்குற மாதிரி இருக்கு. சாமியோட அருளும் தரிசனமும் நல்லா கிடைச்சிருக்கு எங்களுக்கு. அம்மா வணக்கம், உங்க பேர்? என் பேர் வரலட்சுமி. நான் சுத்தமல்லியில இருந்து வரேன். எனக்கு ரொம்ப 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 சிறப்பா இருக்கு. போன வருஷத்தை விட இந்த வருஷம் ரொம்ப நிறைய கூட்டம் இருக்கு. அப்புறம் விஜய் சாருக்காக ஒண்ணு சொல்லிக்கிறேன். தேர் இன்பதான் இழுக்க போறேன். இப்பதான் வந்தேன். விஜய் சாருக்காக ஒண்ணு சொல்லிக்கிறேன். ரேஷன் கடையில எல்லாம் உங்க போட்டோவை இன்னும் வைக்கல. அது எனக்கு ரொம்ப பெரிய வருத்தமா இருக்கு. அதை சீக்கிரமா எல்லாரும் ஒத்துழைச்சு ஒண்ணு போல செய்யுங்க பிளீஸ். உங்க பேர்? பேச்சுமுத்து. எங்க இருந்து வரீங்க? பாட்டபத்து. பாட்டபத்துல இருந்து வரீங்க. நீங்க எல்லாம் தனியா வந்திருக்கீங்களா? ஆமா. ஃப்ரெண்ட்ஸா? என் பேர் தினேஷ். என்ன படிக்கிறீங்க? நான் 7th. நான் வந்து என் பேர் சவணகுமார். நான் 7th. நீங்களும் சமந்தா? என் பேர் உதயா. நானும் 7th. பேருக்காக சிரிச்சியா? நானும் 7th படிக்கிறேன்னு சிரிச்சேன். ஏன் சிரிச்சே நீ? நீங்க உங்க பேர்? அருள். நீங்க என்ன படிக்கிறீங்க? 7th. எல்லாருமே 7th ஸ்டூடண்ட். நீங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் இல்லீங்களா? இவங்க 8th சீனியர்ல. ஓகே, எப்ப வந்தீங்க? எவ்வளவு நேரம் தனியாவே சுத்தி இருக்கீங்க தேர் திருவிழால? காலையில 8 மணி 7:30க்கு அப்படி வந்தேன். வீட்டுல உங்களை தனியா விட்டுட்டாங்களா? உங்களுக்கு பயமா இல்லையா? நெல்லையப்பர் பாத்துக்கூடாது. என்ன ஒரு டயலாக் பாருங்க. நெல்லையப்பர் பாத்துப்பாரு. இருந்தாலும் பார்த்து பத்திரமா சேஃபா இருக்கு. சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம 520வது தேர் திருவிழா பத்தி பேசுறதுக்காக ஒரு கியூட்டான ஃபேமிலி நம்ம கூட இருக்காங்க. பேசலாம். வணக்கம், உங்க பேசலாம். வணக்கம், பேர் ராமலட்சுமி. எங்க இருந்து வரீங்க? பாவுசி தெரு டவுன். டவுன்ல இருந்து வரீங்க அப்படின்னா கண்டிப்பா வருஷம் தேர் திருவிழா வந்து பாத்துருக்கீங்க. சின்ன வயசுல நீங்க பார்த்ததுக்கும், அதாவது அப்பா அம்மா கையை பிடிச்சு வந்திருப்பீங்க. இப்போ வந்து நீங்க வளர்ந்து கணவர் குழந்தைன்னு வந்து பாக்குறதுக்கும் என்னென்ன வித்தியாசங்கள்லாம் இருக்கு? நம்ம ஊர்ல என்னென்ன மாற்றம் எல்லாம் இருக்கு சார்? ரொம்ப அற்புதமா சந்தோஷமா இருக்கு. அப்பா கூட வரும்போது அது வேணும் இதை வேணும் நம்ம அடைபிடிச்சு ஒவ்வொன்னா வாங்குவோம். இப்ப நானே அம்மாவாயி நான் என் பிள்ளை ஒண்ணுன்னா கேட்க வாங்கவே எங்களுக்கு ஒரு அனுபவம், புது அனுபவம் தந்திருக்கு. அப்பாவுடைய கஷ்டமா இப்ப நமக்கு தெரிஞ்சிருக்கு. அது வேணும் இது வேணும் நம்ம இப்படிதானே அடைபிடிச்சிருக்கோம் அப்படிங்கிறது இப்பதான் நம்மளுக்கு தெரியுது. நீங்க தேர் வந்து பார்த்தது மட்டும்தானே இல்ல இழுத்துருக்கீங்களா? இல்ல வருஷம் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். ஆமா. ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. ஆமா. உங்க பேர் சொல்லுங்க. ராணி, என்ன படிக்கிறீங்க? அம்மா சொன்னாதான் சொல்வீங்களா? பேர் பாத்தீங்களா? எப்படி இருக்கு? எப்படி இருக்கு?
சிவா நீங்க இதே ஊர் தானா சார் வெளியூர்? பக்கத்துல பேங்களூர் தெரியும். நீங்க எத்தனை வருஷமா தேர் பாக்குறீங்க? எல்லா வருஷமும் பாக்குறீங்க? இல்ல ஒரு 5 வருஷமா பாக்குறேன். திருவிழா 5 வருஷம் ஆச்சு. ரொம்ப நல்லா இருக்கு. வழக்கமா ஒவ்வொரு வருஷமும் மக்கள் கூட்டமும் அதிகமா இருக்கு. நல்ல வசதியும் பண்ணி கொடுக்குறாங்க. எல்லாம் பாதுகாப்பாகவும் இருக்கு. நல்ல செலவு, அதாவது வெளியூர்ல இருந்து எல்லாரும் வராங்க. அது நல்ல சந்தோஷமாவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப அழகா சொன்னீங்க. பாத்துக்கிட்டு இருக்கோம். போன வருஷம் அப்பா கூட வந்தேன், மகளோட வந்தேன். இந்த வருஷம் அப்பாவை காணோம். அப்ப கண்ட தெருவாட்டில போறேன். எங்கேயாவது நாங்க பாத்துருவோம். ஓகே, சொல்லலாம். தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ. ஓகே மக்களே, இப்ப நம்ம 520வது தேர் திருவிழா ரொம்பவே சூப்பரா போயிட்டு இருக்கு. இப்ப நம்ம தேர் வந்து கரெக்டா எங்க நிக்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேரம் வந்து ஒரு 11:30 மணி வந்து ஆகுது. சோ இந்த நேரத்துல வந்து கரெக்டா தேர் வந்து சந்திப்பிள்ளையார் கோவில்ல இருந்து அப்படியே நம்ம மேலாரத வீதியில நகைக்கடைகள்லாம் நிறைய இருக்கும் பாத்தீங்கன்னா, அது வழியா வந்து போயிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல லாலாசத்திரமுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி நம்புறோம். இந்த நேரத்துல நம்ம கிட்ட பேசுறதுக்காக ஒரு அப்பாவும் பொண்ணு இருக்காங்க, பேசலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் ராதாகிருஷ்ணன். நான் பெங்களூர்ல இருக்கேன். பெங்களூர்லாம் இங்கதான். பெங்களூர்ல இருந்து பெங்களூர். அப்ப நீங்க திருநெல்வேலியில இருந்து பெங்களூர் போய் எத்தனை வருஷம் இருக்கும்? 20 வருஷத்துக்கு மேல இருக்குங்க. இந்த திருவிழாவை தாண்டி வந்துருக்கீங்க. இதுக்காகவே வந்திருக்கீங்க? ஆமா. 20 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க பாத்திருப்பீங்க இல்லையா? அப்ப இருந்த தேரோட்டத்துக்கும் இப்ப ரொம்ப வருஷம் கழிச்சு திருநெல்வேலிக்கு வந்திருக்கீங்க, தேர் பாக்குறீங்க. எப்படி இருக்கு? என்னென்ன வித்தியாசம் உங்களுக்கு தெரியுது? வித்தியாசம் நிறைய இருக்கு. வெயிட் கம்மி பண்ணி இருக்காங்க. 520 வருஷத்துக்கு மேல ஓடிட்டு இருக்கு சொல்றாங்க. நிறைய வித்தியாசங்கள், நிறைய ஊரு, நிறைய மாற்றமா இருக்கு. மக்கள் நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. உங்க பேர் சொல்லுங்க. பிரியா, என்ன பண்றீங்க? ஃபர்ஸ்ட் இயர் டிகிரி படிச்சிட்டு இருக்கேன். நீங்க அப்போ தேர் வந்து அவங்களே 20 வருஷம் கழிச்சு வராங்க, நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாப்பீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டா? ஃபர்ஸ்ட் டைம் தான். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு திருநெல்வேலி தேரோட்டம் மாதிரி எங்கேயுமே வந்து இருக்காது. ரொம்ப வந்து பிரசித்தம் திருநெல்வேலி தேரோட்டம் அப்படின்னா. அவங்களுக்கு பிறந்த ஊரே இதுன்னு சொல்லியிருக்காங்க. முதல் தடவை பாத்துக்கீங்க. தேர் இழுக்கணும்னு ஆசைப்பட்டீங்களா? தேர் இழுத்தீங்களா? ஆசைப்பட்டேன், இழுத்தேன். எப்படி இருக்கு அந்த கூட்ட நெரிசல்ல தேர் எடுக்கிற? ஐயோ, அது புதுசா ஒரு அனுபவமா இருந்துச்சு. நல்லா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி தான் நான் அப்பவே உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த ஊர்ல பிறந்த எந்த ஊர்ல இருந்தாலும் சரி, எந்த ஊர் மக்கள் திருநெல்வேலியை பத்தி கேள்விப்பட்டாலும் சரி, கண்டிப்பா இந்த நாள்ல இங்க இருக்கணும்னு நினைப்பாங்கன்னா அதுல இவங்களும் வந்தாங்க. உங்களை சந்திச்சதுல ரொம்பவே சந்தோஷம். வருஷம் வாங்க, கண்டிப்பா தேர் எடுங்க. சரிங்களா? தேங்க்யூ. ஓகே மக்களே, நம்ம நெல்லையில வந்து தேர் திருவிழா ரொம்பவே சூப்பரா போயிட்டு இருக்கு. இதுவரைய பாத்தீங்க அப்படின்னா என்ன கோவம் தெரியல, சூரிய பகவான் வச்சு செஞ்சுட்டாரு அப்படின்னு சொல்ற அளவுல பயங்கரமா வெயில் அடிச்சுது. ஆனா அவ்வளவு வெயிலையும் கூட எந்த ஒரு பக்தர்களுமே நிழல தேடி போகாம நிலையப்பர் கோவில் தேர் நோக்கியே போயிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் கூட உற்சாகம் குறையாம இப்போதைக்கு தேர் எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, லாலாசத்திரமுக்கு நோக்கி போயாச்சு. இப்ப அங்க இருந்து டர்னிங்ல வந்து திரும்பறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. பக்தர்கள் எல்லாருமே வந்து முக்கு திருப்பி விட்டதுக்கு அப்புறம் தான் சாப்பிடணுங்கிற முடிவுல கூட இருக்காங்க. சோ இப்ப நம்ம கிட்ட பேசுறதுக்காக ஒரு ஃபேமிலி வந்திருக்காங்க, பேசலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. அனு. எங்க இருந்து வரீங்க? பாளையங்கோட்டையில இருந்து. பயங்கர எக்ஸைட்மெண்டா இருக்கீங்க போல இருக்கு. நல்லா சொல்லிருங்களேன். இது வருஷத்துல ஒரு நாள் எது இந்த தேரோட்டம் வருஷத்துல ஒரு நாள் வர்றதுனால நல்லா இருக்கும். ரொம்ப பிடிக்கும் தேரோட்டத்தை வந்து இதுக்காகவே நான் மிஸ் பண்ணாம பாப்பேன் அப்படின்னா நீங்க என்ன சொல்றீங்க? இந்த கூட்டத்துக்காண்டி. உங்க பேர் சக்தி. நீங்க வந்து உங்களுக்கு தேரோட்டத்துல பிடிச்ச என்ன விஷயம்? தேரோட்டத்துல நல்ல கூட்டமா இருக்கும். இந்த ஊர்லயும் இது ஒண்ணுதான் பெஸ்டா இருக்கும். இது இப்பதோட சாயங்காலம் நல்லா இன்னும் சூப்பரா இருக்கும். தேர் வந்து இந்த கூட்டத்தோட நின்று வேடிக்கை பாக்குறது மட்டும்தானா, இல்ல தேர்லாம் இழுத்துருக்கீங்களா? தேர்லாம் இழுக்கிறது கிடையாது. பாய்ஸ் காலையிலே வரணும். நாங்களாம் காலையில எழுந்து சத்திரமே கிடையாது. ஆனா இந்த ஊர் தான் இந்தால நாங்க அது தூங்கி எந்திரிக்கிற விஷயத்த மட்டும் அமெரிக்கால இருக்கிற மாதிரி ஃபாலோ பண்ணிப்பீங்களா? உங்க பேர் சொல்லுங்க. என்னோட நேம் பேச்சி அம்மா. நான் கரையனூர்ல இருந்து வரேன். எத்தனை வருஷமா தேர் பாக்குறீங்க? நான் ரொம்ப வருஷமா பாத்துட்டு இருக்கேன். எங்க பெரியமா அங்க இருக்கிறதுனால நாங்க அங்க இருந்து இங்க வருவோம் மெனக்கிட்டு தேர் பாக்குறதுக்காக. ஏன்னா திருநெல்வேலியில ஃபேமஸ் வந்து அல்வா, அதுக்கு முக்கியமான ஃபேமஸ் வந்து நம்ம நிலையப்பர் தேர் இருக்கும். அதனால கண்டிப்பா பாக்கணும். இந்த மக்களோட சேர்ந்து நான் ஈவினிங் பாக்கையில சூப்பரா இருக்கும். ஈவினிங் பார்த்தா நல்லா இருக்கும்ன்றது எல்லாருக்குமே தெரியுது. ஆனாலும் இந்த வெயிலையும் வந்து நம்ம மிஸ் பண்ண மாட்டோம்ல. எவ்வளவு வெயில் அடிச்சாலும் நம்ம பாக்கணுங்கிறது சிவன் கனியே வரும். பேர் கண்ணம்மா. நான் திருவனந்தபுரம். இப்ப இங்கதான் பிறந்து வளர்ந்தது. அவங்க கல்யாணம் முடிச்சுட்டு 2வது
நீங்க இங்க இருந்து தேரோட்டம் வந்து ரெகுலரா பாத்திருப்பீங்கல்ல, திருவனந்தபுரம் போனதுக்கு அப்புறம் எல்லா வருஷமும் உங்களால வர முடியுதா? ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன். 3 வருஷம் கழிச்சு 3 வருஷம் கழிச்சு அந்த 3 வருஷமும் மிஸ் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் இயர் வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. பின்ன 2 வருஷம் குழந்தைங்க இருந்ததால வரல. இப்போ வந்தாச்சு. ஆமா, அது நம்ம ஊர் சம்பிரதாயம் இல்ல, முதல் வருஷம் பார்க்க கூடாது. பார்க்க கூடாது. இந்த வருஷம் வந்தாச்சு. இப்ப எப்படி ஃபீல் பண்றீங்க? நான் நல்லா ஹாப்பியா இருக்கேன். பையன் என்ன பண்றீங்க? நாங்க ஹோட்டல் வச்சிருக்கோம் பேட்டையில. முதல் தரட்டும் உனக்கு பிறலும் முதல் தரட்டும் பார்க்க ஃபர்ஸ்ட் தேரோட்டம் தரட்டும் பார்க்க வந்திருக்கோம். கூட்டிட்டு வந்தோம். எப்படி இருக்கு தேர்தல்? ஒரு பிள்ளை இருக்கு, சொல்லவே முடியல வார்த்தையில, அந்த அளவுக்கு இருக்கு. பிறந்தே ஒரு இதா இருக்கு. பிறந்த இது பார்க்கறதெல்லாம் ஒரு இது புண்ணியம் தான் எல்லாத்துக்கும். சோ எல்லாருமே அதுதான் சொல்றாங்க, நெல்லையில பிறக்கிறதுக்கே ஒரு புண்ணியம் பண்ணிக்கணும், அதே தேர் திருவிழா பாக்குற இந்த நாள்ல எல்லாருமே இந்த இடத்துல இருக்கிறதுக்கு ஒரு புண்ணியம் பண்ணிக்கணும். கண்டிப்பா இவங்க எல்லாரும் அதை பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். முக்கிய மக்களை இப்ப நம்மளோட பேசுறதுக்காக இன்னொரு ஃபேமிலி இருக்காங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. சுடலைக்கனி, எங்க இருந்து வரீங்க? திருநெல்வேலி, சேரன் மகாதேவ். சேரன் மகாதேவ். சோ நீங்க சேரன் மகாதேவ்ல இருந்து இதை பாக்குறதுக்காக வந்திருக்கீங்களா, இல்ல இந்த ஊர்ல இருந்து அந்த ஊருக்கு போயிருக்கீங்க? இல்ல, பாக்குறக்காக. எல்லா வருஷமே வந்துருவீங்க? சோ முதல் தடவையா தேர் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அதுல இருந்து நீங்க இப்ப பாக்குற தேரோட்டத்துக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? முதல் தடவை வருஷம் நல்ல கிராண்டா பண்ணுவாங்க, சூப்பரா இருக்கும். இந்த வருஷம் எப்படி எல்லாம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த வருஷம் போன வருஷத்தை விட நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. 12th படிக்கும். தனுஷ்கா 11th படிக்கும். எப்படி இருக்கு தேரோட்டம் இந்த நாள்? சூப்பரா இருந்துச்சு, நல்லா என்ஜாய் பண்ணோம். என்ஜாய் பண்ணீங்களா? என்னெல்லாம் வாங்கி கேட்டிருக்கீங்க, என்னெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க? அதுல அக்கா கேட்டெல்லாம் வாங்கி தந்தாங்க. யாரு கேட்டாலும் அப்படி சொல்லுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா உங்களுக்கு? தேர் இழுத்தீங்களா? இருக்கிறேன். கூட்டமா இருக்கு. அந்த கூட்டத்துல வந்து தேர் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் இல்ல, இருந்தாலும் ரொம்ப சந்தோஷம். சோ எல்லாருமே எல்லா இடத்துல இருந்து வராங்க, நீங்க இங்க இருந்து வந்திருக்கீங்க, எல்லா வருஷம் வந்து கலந்துக்கோங்க. சரிங்களா? தேங்க்யூ. ஓகே மக்களே, இந்த தேரோட்டம் நிகழ்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த இடத்துக்கு வருவாங்கன்னு சொல்லியிருக்கேன். இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நிறைய பேர் வந்து தன்னுடைய உறவுகளை ரொம்ப வருஷம் கழிச்சு நிறைய உறவினர்களை வந்து இந்த தேரோட்டத்துல பாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அந்த வகையில நானுமே வந்து நிறைய பார்த்திருக்கேன். இப்பயுமே அதே மாதிரி நான் வந்த இடத்துல என்னுடைய ஒரு உறவை வந்து சந்திச்சிருக்கேன், இங்க என்னுடைய சித்தி. சோ அவங்களும் இதே ஊருக்காரங்க தான். திருநெல்வேலியை பத்தி அவங்க என்ன சொல்லாங்கன்னு கேட்கலாம். வணக்கம். 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 என்னோட பேரு சாந்தி சொக்கலிங்கம். நான் வளர்ந்த ஊரு திருநெல்வேலி, பிறந்த ஊரு சிறுவைகுண்டம், கட்டி கொடுத்த ஊரு பாளையங்கோட்டை. எனக்கு ஆணி தேரோட்டம்னா ரொம்ப பிடிக்கும். அதுவும் சிவபெருமான ரொம்ப பிடிக்கும், ஆணி தேரோட்டம்னாலும் ரொம்ப பிடிக்கும். எனக்கு திருநெல்வேலினாலே ஆணி தேரோட்டம், இருட்டுக்கடை அல்வா, அதே மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால வந்து நான் எனக்கு கால்நாட்டில் இருந்து இன்னைக்கு ஆணி தேரோட்டம் எப்போ வரும் நான் அப்படியே காத்துக்கிட்டு இருப்பேன். ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இந்த தேரோட்டமும் வழக்கம் போலவே சூப்பரா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா? அவங்கள்ட்ட என் பேர் ராஜேஸ்வரி. தேர் வந்து சின்ன பிள்ளைல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், இப்போ நல்லா டெவலப் ஆயிடுச்சு, நல்லா இருக்கு. சாப்பாடு வசதி, தண்ணி வசதி எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி எல்லாத்துக்கும் நல்லா அருள் கொடுக்கணும். நெல்லையப்பர் எல்லா வருஷமும் எல்லாருக்கும் எல்லாருலயும் நிலைப்படுத்த. அவங்க பேர் சொல்லு. மகேஷ் மகேஷ் மாராந்தை இப்படிதான் சொல்லிக்கிறதா எல்லா இடத்துலயுமே. நீங்க இதுக்கு முன்னாடி தேர் பார்த்துக்கீங்களா இல்ல இன்னைக்கு தான்? இந்த வருஷம் தான் வரேன். வருஷம் வர்றது. இப்ப தேர் இதுக்கு முன்னாடி நீங்க பாக்கலையே, இப்பதான் முதல் தடவையா பாக்குறீங்க, எப்படி இருக்கு? ஏன்னா நல்லா இருக்கு, பார்க்கறது நல்லா இருக்குது. அதான் எல்லா சாமிகளும் தரிசனம் கிடைச்சது பெரும் பாக்கியம். கண்டிப்பா வருஷம் வந்து பாருங்க, தேரோட்டம் உண்மையிலேயே சூப்பரா இருக்கும். உங்க குடும்பத்துக்கு எல்லா நலங்களும் வளங்களும் கிடைக்கிறதுக்கு மாட்டி சார்பாக வாழ்த்து. தேங்க்யூ. ஓகே, இப்ப நம்ம தேர் திருவிழாவை பத்தி பேசுறதுக்காக 2 ஐயா நம்ம கூட இருக்காங்க, பேசலாம். வணக்கம், உங்க பேர்? என் பேர் முருகேசன் மேடம். நாங்கள் பாளையங்கோட்டை பக்கம் பக்கெட் மாநகரம். எனக்கு 3 பிள்ளைங்க, எல்லாம் கல்யாணம், 2 பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்க எல்லாம் கோயம்புத்தூர்ல இருக்காங்க. இருந்தால் கூட நாங்கள் இந்த தேர் திருவிழா 520வது தேர் திருவிழா நடந்துட்டு இருக்கு. எனக்கு கிட்டத்தட்ட வரும் 50 வருஷமா நாங்கள் வந்து தேர் திருவிழா பார்த்துட்டு தான் இருக்கோம். ஒவ்வொரு ஆண்டும் அவங்க சொன்ன மாதிரி காலத்துக்கு காலம் முன்னேற்றம் ஆகிட்டு இருக்கு. இந்த தேர் திருவிழாவில் ஏகப்பட்ட மக்களுக்கான தேவைகளை, அத்தியாவசிய தேவைகள்லாம் மக்களுக்காக செஞ்சுட்டு இருக்காங்க. அறநிலையத்துக்கு இது நல்லா தான் இருக்கு. மேலும் இந்த தேர் திருவிழா சிவனுடைய அருளால் அனைத்து மக்களும் மேலும் ஒவ்வொரு வருஷமும் நல்லா வளமாகிட்டு தான் இருக்காங்க.
இந்த திருநெல்வேலியிலே கிட்டத்தட்ட சொல்லப்போனால் இந்த தேர் திருவிழா தான் முக்கியமான ஒரு நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கு. என் பிள்ளைங்கள்லாம் வெளியூரில் இருந்தால் கூட இந்த தேர் திருவிழாவுக்கு வருஷம் அவங்க வந்துருக்காங்க. வந்து இந்த திருவிழாவை காணதுக்காக வந்து தேரோட்டத்துக்காக வந்து நிகழ்ச்சி முடிச்சு தான் மறுநாள் தான் ஊருக்கு போவாங்க. அப்பேற்பட்ட இந்த சிறப்பான திருவிழாவை ஒவ்வொரு வருஷமும் இந்த இடத்துக்கு வந்து கூட்டம் கூட்டிக்கிட்டே இருக்கு. இந்த தேர் திருவிழா சிவனுடைய அருள் அதிகபட்சமாக கிடைச்சிரு. அனைத்து மக்களும் ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை கண்டுகளிக்கவும் மக்கள் அதிகமாக கூட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த தேர் திருவிழாவை காண்றதுனால சிவனோட அருள் கிடைக்கிறதுனால மக்கள் வந்து மேலும் மேலும் கூட்டிக்கிட்டே இருக்காங்க. ரொம்ப சிறப்பாக இருக்குது இந்த தேர் திருவிழா நிகழ்ச்சி. மக்களுக்கு அறநிலையத்துறை வந்து அத்தியாவசிய பணிகள் எல்லாமே நல்லா செஞ்சு கொடுத்துருக்காங்க. ரொம்ப நன்றி ஐயா. ஐயா நீங்க முன்னாடி வாங்க. உங்க பேர் சொல்லுங்க. சீனிவாசன், பைக்கெட் மாநகரம், சொந்த ஊர் நடுவுக்குறிச்சி. இது வரைக்கும் 5 வயசுலேருந்து 54 வயசு வரை வந்துகிட்டு இருக்கேன். அண்ணன் கூட நல்லா வருஷத்துக்கு வருஷம் முன்னேற்றமா இருக்கு. சிவனும் அன்னை பராசக்தியும் நிறைய போய் தேர் நீங்க இழுத்துருக்கீங்களா இல்ல தேர் இழுத்திருக்கேன் பார்த்துருக்கேன். இன்னைக்கு இழுத்து தான் வரும்போது வாரம். ஆமாம், அண்ணாச்சி நம்ம அண்ணாச்சி அவன் எனக்கு ஒரு மனைவி இங்கே தான் வேலை பார்க்காங்க. ஒரு பொண்ணு ஒரு பையன். நானும் 54 வருஷமும் வந்து நல்லா இருக்கு. சிவபெருமான் அன்னை நிறைய பேர் காண்டி பண்ணுறாரு. ஐயோ நானும் என்னோட எல்லாரும் திருநெல்வேலி மட்டும் இல்லை சுற்றுப்பட்ட 3 அவ்வளவு நல்லா இருக்குன்னு நான் மக்களை இப்ப நம்ம தேரோட்டம் வச்சு பேசுறாங்க. நம்ம கூட ஒரு ஃபேமிலி இருக்காங்க, பேசலாம். வணக்கம், உங்க பேர் சங்கீதா. எங்க இருந்து வரீங்க? நாங்கள் திருச்செந்தூர்ல இருந்து. ஓ, திருச்செந்தூர்ல இருந்து தேரோட்டம் பார்க்கறதுக்காக வந்துருக்கீங்களா? அம்மா வீடு வந்து திருநெல்வேலி தான். எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தது திருச்செந்தூர். நாங்கள் வருஷம் வருவோம். பிள்ளைங்களுக்கு இந்த மட்டும் ஞாயிற்றுக்கிழமை வந்ததுனால நாங்கள் பிள்ளைங்கள்லாம் கூப்பிட்டு வந்திருக்கோம். இந்த மட்டும் கோவில் திருவிழா ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. தண்ணி சாப்பாடு எல்லாமே நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஜூஸு இந்த மாதிரிலாம் அங்கங்கே இன்னும் எதிர்பார்க்குறோம் நாங்கள். ஏன்னா வெயில் அவ்வளோ ஹெவியாக இருந்துச்சு. அதனால் மக்கள் கொஞ்சம் இந்த வெயிலில் மட்டும் கொஞ்சம் அசந்துட்டாங்க. மற்றபடி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. குட்டீஸ்க்கெலாம் ரொம்ப தேரோட்ட காசுலாம் நாங்கள் சின்ன பிள்ளைல வாங்கினது இப்போ இவங்க வாங்குறது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆமாம், அவங்க அம்மாவும் கண்டிப்பாக வரணும் தேரோட்டுக்கு. வருஷம் வருவோம். சின்ன பசங்களுக்கு இன்றைக்கி சண்டே அப்படிங்கிறனால ரொம்ப எங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சு வர்றதுக்கு. நாங்கள் இப்போ பார்த்து முடிச்சு பார்த்து ஊருக்கு நாங்கள் கிளம்பிடுவோம். நாளைக்கு ஸ்கூல்னால நாங்கள் கிளம்பிடுவோம். அம்மா உங்க பேர்? இந்த ஊர்லேயே தான் பிறந்து வளர்ந்துருக்கேன். எல்லா தேரோட்டத்துக்கும் வந்திருக்கோம். இந்த தேரோட்டம் நல்லா இருக்கு. நல்ல தண்ணி சாப்பாடு எல்லாமே நல்லா கொடுத்துருக்காங்க. ஆனால் வெயில் தான் ஜாஸ்தி பிள்ளைங்க செய்ய முடியாது. அதுக்கு இன்னும் கொஞ்சம் பிடிக்கிறதுக்கு தண்ணி கொடுத்துருந்தா நல்லா இருக்கும். பிள்ளைங்களுக்குலாம் நல்ல சந்தோஷம். தேர் திருவிழான்னு எங்ககிட்ட பைசா வாங்கி அவங்கவுங்க என்னென்ன வாங்கணுமோ அதை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டாங்க. எல்லாம் சந்தோஷமா இருக்கு. அவங்க கோயில்பட்டியில வந்துருக்காங்க. சத்யா கோயில். ஸோ எல்லா ஊர்ல இருந்துமே நம்ம ஊர்ல இருந்து எந்த ஊருக்கு அவங்க வந்து கல்யாணம் பண்ணிட்டு போயிருந்தாலும் சரி, கண்டிப்பா இந்த நாள் இங்க இருப்பாங்கன்னு சொன்னாலே அந்த மாதிரி வந்துட்டாங்க. ஸோ அவங்க ஃபேமிலியில அப்படியே பேசலாம். எங்க உங்க பேர் சொல்லுங்க. திருக்குமரன். என்ன படிக்கிறீங்க? 3rd. பேர் பாத்தீங்களா? எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு வந்து நீங்க ஃபர்ஸ்டா பாக்குறீங்க? பேர் இப்பதானே ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க? ஆமா சொல்லு. ஆமா. உங்க பேர்? சாய் ஸ்ரீராம். சாய் ஸ்ரீராமா. என்ன படிக்கிறீங்க? 4th. பேர் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. சஞ்சனா. நீங்க என்ன படிக்கிறீங்க? 8th படிக்கிறேன். தேர் எழுதிட்டீங்களா பாத்தீங்களா? பார்த்தேன். முதல் தடவையா தேர் பாக்குறதுனால ஜாலியா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. உங்க பேர்? லக்ஷிதா ரேணு. என்ன படிக்கிறீங்க? 6th. அவங்களாவே சொல்லிடுவாங்க. இப்போ வந்து நீங்க தேர் பாத்தீங்க இல்லையா? முதல் தடவை இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாராவது சொல்லியிருக்காங்களா உங்ககிட்ட? அவங்க சொல்லி கேள்விப்பட்டதுக்கு நீங்க நேரா பாக்குறதுக்கு உங்களுக்கு என்ன டிஃபரன்ஸ் தெரிஞ்சது? நேரா பார்க்கும்போது நல்லா பெருசா ஹாப்பியா இருக்கு பார்க்கும்போது. சொல்லும் போது சின்னதா இருக்கும்னு நினைச்சேன். நேர்ல பார்க்கும்போது தான் அதோட பிரமாணம் வந்து தெரியுதுன்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா? உண்மையிலே நம்ம அடுத்த தலைமுறைக்கு வந்து நம்ம தானே நம்ம ஊர் பெருமைகளை சொல்லிக் கொடுக்கணும் இல்லையா? அந்த மாதிரி சொல்லி கொடுத்துருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா. இதே மாதிரி எல்லா வருஷமும் வந்து பார்த்து சரிங்களா? நீங்க சொன்ன மாதிரி அந்த தண்ணீர் ஜூஸ் இதெல்லாம் வந்து அதிகப்படுத்துறதுக்கானதையும் கண்டிப்பா பண்ணுவாங்க. ஓகே மக்களே, இப்போ நம்ம 520வது தேர் திருவிழா வந்து ரொம்பவே சூப்பரா போயிட்டு இருக்கு. தேர் வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி வாகேடி முக்குல இருந்து நேரா போய் லாலாசுரம்ல திரும்பி வந்து நிக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்திலேயே வந்து சீக்கிரமா மூவ் ஆயிடும் சொல்லி நம்புறோம். இப்போ நம்ம கிட்ட பேசுறதுக்காக ஒரு ஃபேமிலி இருக்காங்க, பேசலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் பாலா. எங்க இருந்து? டவுன்ல இருந்து. இதே ஏரியா தான். அப்ப சின்ன வயசுல இருந்து தேர் பார்த்திருப்பீங்க இல்லையா? ஒரு 25 இயர்ஸா பார்த்திருக்கோம்.
சின்ன வயசுல பார்த்த தேரோட்டத்துக்கும் இப்ப நடந்துட்டு இருக்கிற தேரோட்டத்துக்கும் என்னென்ன வித்தியாசம்லாம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ நிறைய இண்டிபெண்டான விஷயங்கள் நிறைய நடந்திருக்கு. அண்டு செலிப்ரேஷன் வந்து ரொம்ப கிராண்டாகவே நடந்துட்டு இருக்கு. அதை நல்லா அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவும் தெரிஞ்சுக்கிட்டோம். தேரெல்லாம் இழுத்துருக்கீங்களா? தேர் வந்து ரொம்ப பிகினிங்ல எடுத்துட்டு இப்போம்லாம் அப்போ அந்த பக்கம் போறது இல்லை, ஓரமா நின்று பாக்குறது மட்டும்தான். கொஞ்சம் தள்ளி நின்று பாக்குறதோட சரி. நீங்க நல்லா இருக்கீங்களா, நாங்க நல்லா இருக்கோம்னு சொல்லிட்டு அப்படியே வர மாட்டேங்கிறது. உங்க பேசுங்க. என் பேர் இசைக்குமுத்து. எங்க கேடிஸ் நகர். நீங்க தேர் இழுத்துருக்கீங்களா இல்ல பாத்துருக்கீங்க? நாங்களும் என் ஃப்ரெண்டு தான் 2 பேருமே இதுக்கு முன்னாடி எடுத்திருக்கோம். ஒரு 10 years பேக் எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் இப்போ ப்ரொஃபஷன் ஒர்க் பண்ண ப்ரொஃபஷன் போனதுலேருந்து பண்ணுறது பண்ண முடியும். உங்க பேசுங்க. என் பேர் மங்கையரசி, தூத்துக்குடியிலேருந்து வரேன். இப்போ தேர் பார்க்கறதுக்காகவே வந்திருக்கீங்களா? அம்மாவோட இங்கே இருக்கனால இங்கே எப்பவும் வர்றது. ஆனால் இழுத்ததெல்லாம் எல்லாம் பார்ப்போம், தூரத்துலேருந்து பார்க்குறது அவ்வளோதான். ஏன் இதுவரை தேர் இழுக்கலைன்னா நிறைய பேர் தேர் இழுக்கிறதுக்காகவே தான் வந்தோம் அப்படின்னு சொல்லி வெளியூர்ல இருந்துலாம் வந்தாங்க. அதனால தேர் இழுக்கிற ஆர்வம் இல்லையா? நம்ம இல்லை அப்படிலாம் இல்லை. அப்போ வந்து ரொம்ப கட்டுப்பாடுனால கிட்ட விட மாட்டாங்க, தூரத்துல இருந்து பார்த்துப்போம். அதே மாதிரி தான் இப்போ அப்படியே மெயின்டைன் பண்ணுறோம். ஆரம்பிச்சு விட்டாங்க, நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்கல்ல. ஓகே ஓகே ஓகே. உங்க பேசுங்க. என் பேர் சக்தி. நான் தூத்துக்குடியில் தான் இருக்கேன். நான் மேக்கப் ஆர்டிஸ்டாக இருக்கேன். நினைச்சேன் இருக்குமோ ஒரு வேலைன்னு, அப்படித்தான் போல இருக்கு. ஓகே, உங்க பார்வையில நம்ம தேரோட்டம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ரொம்ப நல்லாவே இருக்கு. என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு? குறிப்பா ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னா அந்த தேர் இழுக்கிறத பார்க்கறது நல்லா இருக்கு. நாங்களும் அப்படிதான் ஆசைப்படுறோம். என்ன செய்யறது, நாங்க வந்து கேமரா கைமா இருக்கனால அந்த மொமெண்ட்டை மட்டும் நாங்க மிஸ் பண்றோம் உங்க எல்லாத்தையும் பேசுறதுனால. ஓகே, ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, இப்போ நம்ம கிட்ட தேர் திருவிழா பற்றி பேசுறதுக்காக ஒரு மேடம் வந்திருக்காங்க. பேசலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. ஜெய சரஸ்வதி, எங்க இருந்து? சுப்பிரமணியபுரம், விஜயச்சம்பாடு. ஆமாம். எல்லா வருஷமும் தேர் பார்க்கறதுக்கு வந்துருவீங்களா? வருஷம் வருஷம் அண்ணன் இங்கே இருக்காங்க, வீடு கட்டியிருக்காங்க. அண்ணன் தம்பி 20 வருஷமா இருக்காங்க. சரி. ஆமாம். இங்கே நீங்க எத்தனை வருஷமா தேர் பார்த்துட்டு இருக்கீங்க? நான் ஒரு 4-5 வருஷமா வந்துட்டு இருக்கேன். அண்ணங்க எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க முன்னாடி. இது நம்ம ஊர்ல நடக்கிற எத்தனாவது தேரோட்டம்னு உங்களுக்கு தெரியுமா? இல்லை, அது தெரியல. பாத்தீங்களா, இப்பதான் ஒருத்தவங்க சொல்லிட்டு போனாங்க. கரெக்டா தான் இருக்கு. 520வது தேரோட்டம். சரிங்களா? சரி, நீங்க வந்து இந்த 4 வருஷமா பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, முதல் தடவை பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? என்னென்ன மாற்றங்கள்லாம் தேரோட்டத்துல வந்திருக்கு? உங்களுக்கு ஏதாவது வித்தியாசம்னா தெரியுதா? கொஞ்சம் தெருவுத்துறமெல்லாம் கொஞ்சம் தண்ணி தெளிச்சு கொஞ்சம் கூலிங்காக வச்சுருந்தா நல்லா இருக்கும். கால் நடக்க முடியல. சாமி கும்பிட வரும்போது கால்லாம் சூடுது. சாமி தேர் இருக்கும்போது சப்பல் போடக்கூடாது. ஆனால் கொஞ்சம் அந்த ஹீட்டை குறைச்சா நல்லா இருக்கும். ஆமாம், கொஞ்சம் தண்ணி தெளிச்சு நல்லா நீட்டாக வைக்க சொல்லுங்க. சொல்லுங்கன்னு என்னைய போட்டா நான் என்ன செய்யறேன்? நானும் உங்களை பார்த்து ஒருத்தங்க தான். ஆனா இதை பாக்குறவங்க வந்து அதுக்கான நடவடிக்கை எடுக்கிறாங்களா? கவர்மெண்ட் அது மட்டும் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும். கொஞ்சம் ஃபுல்லா நல்லா தண்ணி தெளிச்சு அங்கங்க நல்ல வாட்டர் சர்வீஸ் எல்லாம் பண்ணா சூப்பரா இருக்கும். ஓகே மக்களே, 520வது தேர் திருவிழா வந்து ரொம்பவே சூப்பரா போயிட்டு இருக்கு. இப்ப நம்ம கிட்ட தேரை பத்தி பேசுறதுக்காக இந்த ஊர் பசங்க டீம் அப்படின்னே சொல்லலாம். இவங்க எல்லாருமே ஒரே ஏரியால இருந்து தான் வந்திருக்காங்க. யார்கிட்ட ஸ்டார்ட் பண்றதுன்னு தெரியலையே. ஓகே, எல்லாரும் சேர்ந்து ஏகோபித்த ஓட்டு உங்களுக்கு. சூர்யா, என்ன பண்றீங்க? நான் பிசினஸ் பண்றேன். தேர் திருவிழா பத்தியும் நம்ம ஊர் பெருமைகளை பத்தியும் கொஞ்சம் சொல்லணும். என்னோட தேர் திருவிழா வந்து இது 520வது தேர் திருவிழா. என்னோட பேரை நான் முதல்ல சொல்லிக்கிறேன். என்னோட பேர் வந்து ஸ்ரீ. நான் ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த 520வது தேர் திருவிழா நான் ஒரு 15 வருஷமா இந்த தேர் திருவிழா பண்ணிட்டு இருக்கேன். இந்த அளவுக்கு ஒரு ஆர்கனைசரான ஒரு திருவிழாவை பார்த்தது இல்லை. ஏன்னா இந்த வருஷம் வெல் மெயின்டைனடா இருக்கு. ஒரு 25 மீட்டருக்கு ஒருக்கா தண்ணி வச்சுட்டு இருக்கோம். இந்த ஆட்சியில இந்த இதெல்லாம் பண்ணியிருக்கிற மாதிரி எங்களுக்கு தோணுது. ஸோ இது எல்லாமே சூப்பரா இருக்கு. எல்லாரும் வாங்க, சேஃபா இருங்க, நல்லபடியா திருவிழாவை கொண்டாடுங்க. நாளை எப்பவும் போல பிசினஸ் பார்க்கலாம், ஆபீஸ் போகலாம். நன்றி. எல்லாரும் சேர்த்து ஒரே ஒருத்தர் பேசி முடிச்சாரு அப்படி படக்குது. என் பேர் ராஜா, நான் 2-வீலர் மெக்கானிக்கு. நான் ஒரு 10 வருஷமா பார்த்து வந்துக்கிட்டு இருக்கேன். செம்மையா அந்த ட்ரிப் எல்லாமே நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு தேர் இழுத்தீங்களா? இழுத்துதான் இப்போதான் சாப்பிட போயிருக்காங்க எல்லாரும். அது சாப்பிட போகுது. என் பேர் அர்ஜுனன். நான் இங்கே நானேடி பிபிஓ கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் 20 வருஷமா இங்கே தேரோட்டம் நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். வருஷம் கரெக்டாக எடுத்துட்டு வந்துடுவோம். இந்த வருஷம் கொஞ்சம் 5 வருஷம் கழிச்சு இந்த வருஷம் எனக்கும் கொஞ்சம் சீக்கிரமா தேர் இழுத்து இருக்கு. இன்னும் எப்பவுமே நம்ம 6 மணிக்கிட்டே எப்பவுமே நிலை கொண்டு வந்துடுவோம். எப்பவுமே 11 மணி ஆகும். இந்த வருஷம் கொஞ்சம் சீக்கிரமா எடுப்பாங்கன்னு கொஞ்சம் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இருக்காங்களா என்னன்னு தெரியல. அப்புறம் இந்த தமிழ்நாட்டிலேயே மனுஷன், அதாவது மனித இயந்திரம்னாவும் மனிதனா வச்சு இழுத்துற ஒரே தேரோட்டம் இந்த நம்ம நெல்லை தேர் திருவிழா தான். இதை வந்து நம்ம உலகம் போய் கொண்டு எல்லாரும் காமிக்கணும், சேர்க்கணும். அவ்வளோதான்.
ஏன்னா ஏற்கனவே நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, அதான் உண்மை. ஏன்னா 3 பெரிய தேர் இருக்கு, அதுல முழுக்க முழுக்க மனித சக்தியால இழுக்கப்படுறது நம்மளுடைய தேர் தான் இல்லையா? உண்மையிலே பெரிய விஷயம் தான். ஸோ உங்களை மாதிரி இளைஞர்கள் சப்போர்ட்ல அதுல நிறைய இருக்குது. அதனாலயும் இன்னைக்கு சீக்கிரமா போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இவ்வளவு தூரம் எங்களுக்கே ஆச்சரியமா என்னடா இவ்வளவு வேகமா போகுதுன்னு சொல்லிட்டு. முன்னாடி வாங்க. என் பேர் வந்து ஜெகன். நான் வந்து டாக்டர் ஜெகன், டாக்டர் ஆஃப் ஃபார்மசி முடிச்சிருக்கேன். தேரோட்டம் வந்துட்டு போன தடவையோட அந்த தடவை வந்துட்டு கொஞ்சம் சீக்கிரமாக நடந்திருக்கு, சீக்கிரமாக இழுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால சீக்கிரமாக நிலையத்துக்கு போயிடும்னு நினைக்கிறேன். ஸோ சாயங்காலம் மக்கள் எல்லாருமே சுற்றி வர்றதுக்கு நல்ல டைம் இருக்கும். மற்றபடி பாதுகாப்புமே எல்லாமே இந்த தடவை கொஞ்சம் நல்லா தான் இருக்குது போன தடவையோட. இதே மாதிரி எல்லா தடவையும் இருந்தால் நல்லாயிருக்கும். எல்லாரும் சேஃபாக வாங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேற யாரும் பேசுறாங்களா? ஏன்னா அவங்க எல்லாருமே வந்து வாலண்டியர்ஸ் தான். ஸோ இந்த ஏரியால இருந்துட்டு எல்லா வருஷமும் தேர் கூடவே போய் தேரை நிலையத்துல சேர்க்கிற வரை எல்லா பணிகளும் செய்யக்கூடிய டீம் தான். உங்களை சந்திச்சாலே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து இதே பணிகள் செய்யுங்க. ஓகே மக்களே, இப்போ வந்து நம்ம தேர் திருவிழா பார்க்கறதுக்காக நிறைய பேர் வந்திருக்காங்கல்ல, அதுல வந்து ஒரு டீம் கூட தான் நிக்கிறோம். ஸோ எங்க ஃபேமிலியும் இதுல இருக்காங்க. அவங்கள்ட்ட தான் அப்படியே ஸ்டார்ட் பண்றேன். உங்க பேர் சொல்லிருங்க. ஸ்ரீநிதி. என்ன படிக்கிறீங்க? 7th. தேர்லாம் பாத்தீங்களா? எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. தேர் இழுக்கணும்னு ஆசை இருக்கா? இருக்கு. ஏன் இழுக்கல? கூட்டத்துக்குள்ள போனா நசுங்கிடுவோம். நீங்க எங்கம்மா கூட்டிட்டு போறீங்கன்னு அவங்க கேட்பாங்க, அதுதான் உண்மை. ஸோ நேர்களோட இருக்கிறனால என்னால கூட்டிட்டு போக முடியல. சீக்கிரமே இவங்களையும் தேர் இழுக்க கூட்டிட்டு போகணும். இது என்னோட சிஸ்டர். தேர் பாத்தீங்களா எப்படி இருக்கு? தேர் செம்மையா இருக்கு. ஆனா அது இழுக்கிறதுக்கு தான் நமக்கு தெம்பு இல்ல. இல்ல நீங்க ஒருத்தர் மட்டும் இழுக்க போறது இல்ல, எல்லாரும் சேர்ந்து உங்க கூட சப்போர்ட். தூக்கிறதுக்கு ஸ்ட்ரென்த் வேணும்லாங்க. என் கைக்குள்ள கையெல்லாம் அடங்காது. அதனால தூக்கல. இவங்கள கல்யாணம் பண்ணிட்ட தியாகி இருந்தா இருக்காங்க, அவங்கள்ட்ட பேசலாம். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் வண்ணமணி. எங்கள் ஊர் சுத்தமல்லி. இது வருஷம் வருஷம் வருவோம். சிறப்பாக தேரோட்ட ஃபேமிலியாக வந்து எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு போவோம். ஸோ அப்படியே குழந்தைங்கள்ட்டலாம் பேர் கேட்டுடலாம். உங்க பேர்? சரண்யா. சொல்லு. உங்க பேர் என்ன? எல்லாரும் ஒரு ஃபுல் ஃபார்ம்ல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே அம்மாட்ட வருவாங்க. உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் மாலதி. தேர் பார்க்க வருஷம் வருஷம் நல்லா இருக்கு. ஆனால் இந்த வருஷம் பார்க்க நேரம் ஆகிட்டு இழுக்க முடியல. அதனால ரொம்ப மகிழ்ச்சி. தேர் இந்த வாட்டி சீக்கிரம் போயிடுச்சு பாத்தீங்களா? எந்த இடத்துல நிக்குன்னு பாத்தீங்களா? இப்ப எங்க இருக்கு தெரியுமா? கலாசிரமத்தில் நிக்கி. அதனால மிச்சத்தை வந்து நைட்டுக்கு வந்து பார்த்துக்கலாம். சீக்கிரமாவே தேர் நிலையத்துக்கு சேர்ந்துடும். எல்லாருமே வந்து சுத்தி பார்க்கறதுக்கு வந்து நிறைய ஸ்பேஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நம்பிக்கையோட. ஓகே, ரொம்ப நன்றி. ஓகே மக்களை, இப்ப தேர் பத்திய நம்ம ஊர்ல வந்து நம்ம ஊர்ல இருந்துட்டு நம்ம ஊர்க்காரங்க எல்லாரும் பேசுறது பெரிய விஷயம். வெளியில இருந்து வந்திருக்காங்க, இவங்களும் தேர் திருவிழா பத்தி பேச போறாங்க. என்ன பேசுறாங்கன்னு கேட்கலாமா? எனக்கே ரொம்ப ஆசையா இருக்கு. உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் வந்து பகவான். நம்ம இங்க வந்து கடை வச்சிருக்கோம். ஆமா, நம்ம ஒன்னார்பேட்டையில ராஜஸ்தான் கிரேனைட், ராஜஸ்தான் டைலு. இங்க ஒரு சுவாமி சந்தையில ஒரு கடை வச்சிருக்கோம், ஸ்டேஷனரி கடை. 3 கடை இருக்கு. யாருக்குமே ஒரு 15 வருஷம் ஆகுது. அன்னையிலேருந்து இங்கே தான் இருக்கோம். ஆமாம், இங்கே தான் இருக்கோம். 17 வருஷத்துல நீங்க முதல் தடவை இந்த ஊருக்கு வந்து இந்த தேரோட்டம் நடக்கும்போது பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? முத வரும்போது என்ன இதை இன்னமும் வித்தியாசமா இருக்கு. இதுக்கப்புறம் வர இங்கே பழகினதுனால தெரியும் தேரை எப்படி இழுப்பாங்க, வருஷத்துல இழுப்பாங்க. எல்லாம் இது இன்னும் அருமையா இருக்கு. பார்க்குற எல்லாம் நீல புக்கா இருக்கு. நிக்கில். நீங்க நாங்க வேலை பார்க்கறோம். இந்த தேரோட்டம்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு வித்தியாசமா படுதா? நீங்க இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? அந்த தேர் இழுக்கிறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணிருக்கீங்களா? போகல, உண்மைதான். போகணும், சாப்பிட்டுட்டு அங்கே போய் பார்க்கணும். என் பேர் செங்கல் பட்டேல். இது வந்து நல்லா இருக்குது. தமிழ்நாட்டில் வந்து வித்தியாசமாக இருக்குது. நாங்கள் ராஜஸ்தானில் அப்படி கிடையாது. இங்கே வந்து இந்த மாதிரி தேல் எடுக்கிற மாதிரி நல்லா இருக்குது. நாங்கள் காலைல வந்து எடுத்து பார்த்தோம், நல்லா இருக்குது. ஆமாம், நல்ல சேஃபாக. ஆமாம், நிறைய மக்கள் வராங்க, நல்ல கூட்டமாவோட இருக்குது, நல்லா இருக்குது. மற்ற பார்த்து இங்கே நல்ல சேஃபாக இருக்குது. எல்லாமே எல்லாம் பாதுகாப்பு. தேர் இழுக்கும் போது அந்த வந்திருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த பாதுகாப்பு எல்லாம் எப்படி இருக்கு? தண்ணி வசதி எல்லாம்? ஆமாம், பாதுகாப்பு எல்லாம் நல்லா இருக்குது. எல்லாமே வந்து தண்ணி வசதி எல்லாமே நல்லா இருக்குது. நல்லா இது பண்ணுறாங்க. ஆமாம். அவர் பேசுறாரா சார்? பேர் சொல்லுவாரா? பேர் சொல்லுங்க. ரொம்ப கூச்சப்படுறாரு, அதனால தேங்க்ஸ்.